தமிழ் பேசுற எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். இந்தியாவோட இளவயது பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்பட்ட சோகம் உங்களையே மெய்சிலிருக்க வைக்கும். அப்படி என்ன நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இவங்களோட பெயர் சந்திராணி முர்மு. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜு ஜனதா தளம் சார்பில் ஒடிசா மாநிலம் கியாஞ்சோர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றவங்க தான் இவங்க. அதாவது இந்திய நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் முதல் இளவயது பெண் எம்பி, அதுவும் பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. 2019 தேர்தலுக்கு முன்பு தவறாக சித்தரித்து மாஃபிங் செய்யப்பட்ட வீடியோ ஒடிசாவோட தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையில் வெளியாகி சர்ச்சைக்குள்ளானது. அப்போது அவர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த தொலைக்காட்சியோட நிருபர் கைது செய்யப்பட்டாங்க. அதற்கு அப்புறம் அந்த தொலைக்காட்சி சார்பில் காவல்துறையும் பிஜு ஜனதா தளம் கட்சியும் சேர்ந்து தான் ஊடக சுதந்திரத்தை நசுக்க பார்க்கிறாங்க என்று அவர்கள் சொல்ல, அதை தொடர்ந்து முர்மு மீது தொலைக்காட்சியில் திரும்பவும் அவதூறு பரப்புவதாக, ஆபாசமாகவும் சித்தரிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நடவடிக்கை எடுக்க மனு கொடுக்கறாங்க. அவர்கள் அந்த மனுவில், எல்லோரும் சிறுவயது என்று என்னை பெருமைப்படுத்தினீங்க, ஆனால் நான் மிகுந்த வலியோடும் வேதனையோடும் இந்த பதிவை கொண்டு வருகிறேன். எனக்கு இன்னும் திருமணமே ஆகல. என்னோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறாக சித்தரிக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. எனக்கு எப்போது தான் நீதி கிடைக்கும்? நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கே இந்த நிலை என்றால் மற்ற பெண்களோட நிலைமையை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையாக இவங்களும் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் மீது வன்மம் இருந்தால் இப்படிப்பட்ட தாக்குதலுக்கும் சமூக வலைதளங்கள் ஆளாக்குகிறது என்பது உண்மைதான். ரீசெண்டா சென்னையில கூட ஒருதலை காதலால் பெண்ணோட அம்மாவை தவறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட 12ஆம் வகுப்பு மாணவனை கூட மறக்க முடியுமா? இன்ஸ்டாகிராம்ல போட்டது காவல்துறையினர் கண்டுபிடித்தாலும் காதலியை பழி வாங்குவதற்காக செய்தது அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை என்பது அவனுக்கு தெரியவே இல்லை. பெண் பிள்ளைகளை பெற்றவங்க ஒரு காலத்துல கள்ளிப்பால் ஊற்றி கொன்னாங்க. ஏண்டா பெண் குழந்தைகளை பெற்றோம் என்று வருத்தப்பட்டது ஒரு காலம். ஒரு சிலர் கேரக்டர் என்று சோதித்து பெண்களை அசிங்கப்படுத்துவதற்காக தவறாக வழிநடத்தும் ஆண்களும் இருக்கத்தான் செய்றாங்க. பிள்ளை இல்லை என்றால் மலடி என்று சொல்வது சமுதாயம். ஆண்களை மலடன் என்று சொல்ல பலமுறை யோசிக்கும். இப்போல்லாம் தேவையில்லாம ஒரு லிங்கில மாட்டி அழுகிற பெண்கள் அதிகமானாலும் சிலர் என்ன நடந்தாலும் வெளிக்கொண்டு வராங்க. தப்பே பண்ணாவிட்டாலும் ஒரு பொண்ணோட பயம் 1000 எதிரிகளுக்கு பலம். அதே சமயம் நாம பயந்து விட்டாலும் தப்பு பண்ணிவிட்டோமோ என்று தற்கொலை எண்ணம் வந்தாலும் அதை புறந்தள்ளுங்கள். நாடாளுமன்ற எம்பிக்கே இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் ஏழை பெண்களோட வாழ்க்கையை யோசிக்க முடியவில்லை. யாரையுமே தவறாக முகத்தை மட்டும் மாற்றி ஆபாசமாக சித்தரிக்க வேண்டாம். தவறே செய்யாவிட்டாலும் மற்றவர்களை தற்கொலைக்கு தூண்டும் கொடியவனாக நீங்க கூட மாறிவிட வேண்டாம். ஒவ்வொரு இந்தியனோட கடமையும் நல்ல பண்பு, ஒழுக்கம் மட்டுமே. நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரலாம்.